ஒரு குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு, ஒரு பிரியாணி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும், ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. அதையும் சேர்த்துட்டு, வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவு வதங்கி வந்ததும் ஒரு 2 பச்சை மிளகா உடைச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா புதினா இலை, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கும்போதே நல்ல வாசனையா இருக்கும். இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கணும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது சிக்கன் மசாலா, அது 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்று திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவு வதங்கினதும் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விடுங்க. அப்பதான் சிக்கன்ல இருக்க ஃப்ளேவர்லாம் இந்த கிரேவியில் நல்லா இறங்கி வரும். நம்ம எந்த நான்வெஜ் கிரேவி குழம்பு செஞ்சாலும் கறியை மசாலா கூட நல்லா வதக்கணும். இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு அரை முடி தேங்காய், ஒரு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதோட கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது கிரேவி, அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டால் போதும். அப்புறம் ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா தகன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நம்ம சிக்கன் சால்னா, ரோட்டு கடை சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் இன்னைக்கு இதை பரோட்டா கூட சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும் இந்த சால்னா, நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால. இப்போ எடுத்தோடனே பார்த்தா கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் ஆறிடுச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.